Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics exercise 2.8. First question: if omega not equal to 1 is a cube root of unity, so that சொல்லி கொஸ்டின் கொடுத்து ஈக்குவல் டு -1 அப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஒமேகா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொன்னோம்னா 1 ஒமேகா ஸ்கொயர்ன்றத ரூட்ஸ்ன்ற அர்த்தம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்குள்ள ரூட்ஸ் அதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 0. சேம் டைம் ஒமேகா கியூப் அப்படின்றது ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் வேணும். இந்த சர்க்கிளில் உள்ளதை வச்சு தான் நான் கணக்கு செய்வேன். ஓகேயா? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்றதான் மெயினான சென்டென்ஸு, அதுதான் முக்கியமானது. ஒமேகா கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதிலிருந்து நான் தேவையானதை எடுத்து செய்வேன். பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க கணக்கை. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எடுத்துக்கிறோம். முதல்ல எழுதணும்ல, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1 ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு அப்புறம் ஒமேகா கியூப்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கோ. சரிங்களா சொல்கிறது? ஒமேகா கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோ. ஆட் பண்ணோம்னா 0ன்னு எடுத்துக்கோ. இதிலேருந்து 3 இது கொண்டு வரலாம். அதை நீ டெரிவ் பண்ணிக்கிறணும். சப்போஸ் 1 + ஒமேகா வேணும்னா ஒமேகா ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போனால் -ஒமேகா ஸ்கொயர். சப்போஸ் 1 + ஒமேகா ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு ரைட் சைடில் ஒமேகா கொண்டு போனோம்னா -ஒமேகா. எது தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதில் எடுத்துட்டேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றேன். இதில் b என்ன இருக்குன்னு பாரு. a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் பை c + a ஒமேகா + b ஒமேகா ஸ்கொயர். ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் ஃப்ராக்ஷனில் இந்த இதில் b ஒமேகான்றிருக்கு, இங்கே பின்னு இருக்குது டினாமினேட்டரில். அப்போ ஒமேகாவில் இந்த மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் இது b ஒமேகா மாறிடும் பாரு. இந்த இடம் ஆரம் மார்க் இருக்குல்ல, அந்த இடத்த பார்த்துக்க. அந்த வாழ்கிற மாதிரி b இந்த இடம் ஒமேகா இங்கே ஒமேகா இருக்குது, இங்கே ஒமேகா காணாமல் பாரு. அப்போ இதில் ஒமேகா மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்காண்டி இதில் மட்டும் பண்ணக்கூடாது, மேலே கீழேயும் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாரு, இதில் வந்து c இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டில் இங்கே c ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் மேலே கீழேயும் இதில் போத்தில் ரெண்டுலேயும் மேலே கீழேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனில் b பக்கத்தில் ஒமேகா இருக்கனால மேலே கீழேயும் ஒமேகா மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த பண்ணுறேன், ஒமேகா மல்டிப்ளை பண்ணுறேன். மற்ற ரெண்டு அப்படியே இருக்கும். மற்ற ரெண்டு அப்படியே எழுதிடும், ரீரைட் பண்ணிடு அப்படியே. அதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு அங்கிட்டு ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா சிக்கு பக்கத்தில் உள்ளது இந்த சி ஃபஸ்ட்டில் இருக்கனால அதுக்கு ஈக்குவல் பண்ணுறக்காண்டி. மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும், கீழே உள்ளதை நீ மல்டிப்ளை பண்ணும். அப்படி உள்ளே கொண்டு போ. அப்போ b ஒமேகா c ஒமேகா ஸ்கொயர் a ஒமேகா கியூப்னு வரும். a ஒமேகா கியூப்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு என்னது 1. அப்போ a + b ஒமேகா + c ஒமேகா ஸ்கொயர் அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாமா? ரைட், வெரி குட். இந்த எழுதிட்டேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே மேலே உள்ள நியூமரேட்டர் எழுதிட்டு டினாமினேட்டர் ஒமேகா ஸ்கொயரை உள்ளே கொண்டு போ. உள்ளே கொண்டு போ. உள்ளே கொண்டு போனோம்னா என்ன ஆகுன்னு பாரு. சரியா சொல்கிறது? உள்ளே கொண்டு போகிறோம், என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. அப்போ பார்த்து நிதானமாக இதில் ஒமேகா ஸ்கொயர் கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா நல்லா பார்த்துக்கோ. இதில் மல்டிப்ளை பண்ணையில் உள்ளே போயில நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 ஆயிரும். c ஒமேகா ஸ்கொயர் a ஒமேகா கியூப் b ஒமேகா பவர் 4ன்னு வரும். ஒமேகா பவர் 4 வந்து ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு பிரிச்சுக்கலாம், பவர் 4. அப்போ ஒமேகா கியூப் 1 இன்ட்டு ஒமேகா. ஓகேங்களா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 ஆயிரம் அடிச்சிரு. இதுலேயும் அடிச்சிரு. இங்கே ஒமேகா மிச்சம், இங்கே ஒமேகா ஸ்கொயர் மிச்சம், நடுவில் ப்ளஸ் இருக்குது. நான் உன்ட்டு ஏற்கனவே சொன்னல, சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் இதுக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து நமக்கு தேவையான ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -1 அப்படின்ட்டு வந்துடும். புரியுதெல்லாம்? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இதுதான் இதனுடைய அர்த்தம். புரிஞ்சுக்கிறணும் பொறுமையாக. சரிங்களா சொல்கிறது? நிதானமாக பார்த்துக்கோ. இந்த செகண்ட் ஸ்டெப்பு பார்த்துக்கோ. ஒமேகா ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஒமேகா பவர் 4ன்னு வந்துச்சுன்னா 2 தான் பிரிச்சுக்கிட்டான், ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா. அப்போ ஒமேகா கியூப்ன்றது 1, ஒமேகா அப்படின்றது 1 இன்ட்டு ஒமேகா அப்படின்றது தான். அப்புறம் அரேஞ்ச் பண்ணி எழுதையில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 ஆகிறனால அடிச்சிடலாம். மிச்சத்துக்கு தகுந்தாப்புல நீ ஆன்சரை கொண்டு வந்துடு. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. 5th sum, very important sum for public 5 mark questions. ஓகே, ரைட். சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. z³ + 27 = 0. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கணும். z³ + 27 = 0 எடுத்துட்டேன். சரியா சொல்கிறது? ரைட். அடுத்து இந்த +27 அங்கிட்டு போனால் என்ன? -27 ஆகும். ரைட். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். x³ = 27 வச்சுக்கிறேன். x = என்ன வரும்? 3. எப்படி? 3/3 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? அதே சேம் டைம் ஸ்கொயர் வந்துச்சுன்னா +or - போட வேண்டியிருக்கும்.
சரிங்களா? இது சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேறு ஏதாவது இருக்குன்னா 8 எழுதுறோம்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் 2 வந்துடும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் 8ன்னு எழுதுனோம்னா எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு வந்துடும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் 64னா 4 வரும். ஃபர்தர் அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்துக்கலாம், செஞ்சு பார்த்துக்கலாம் என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி. ஆனால் பவரில் வந்து ஆட் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு செய்ய போகிறேன். ஓகே, இசட் கியூப் ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. இப்போ இசட் கியூப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27. ஓகே, குட். இப்போ நான் இதை இசட் கியூப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு 27 பிரிக்கலாம், அல்லது ஆர் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். 1 இன்ட்டு மைனஸ் 27 பிரிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுவோம். நான் வந்து செகண்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். 1 இன்ட்டு மைனஸ் 27 இதை எடுத்து செய்ய போகிறேன். அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன அர்த்தம்? ஒமேகா பவர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த 1 யூஸ் ஆகும், மைனஸ் 1 யூஸ் ஆகாது. இந்த சைடு எடுத்து செஞ்சோம்னா போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி செய்யணும். ஓகேங்களா? ரைட். அப்போ நான் இந்த இதை மட்டும் எடுத்து செய்கிறேன். அப்போ இசட் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு மைனஸ் 27 எடுத்து செய்ய போகிறேன். சரிங்களா? சரி, இசட் கியூப்ஸ் ஈக்குவல் 27 இசட் ஈக்குவல் 3 எப்படி, சாரி எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் 27 எக்ஸ் ஈக்குவல் 3 எப்படி வரும்? ரைஸ் பண்ணணும் பவரை 1/3ன்னு. பவர் ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி இது 3/3ன்னு எழுதிட்டு ஹோல் பவர் 1/3. ரெண்டு சைடு 1/3 ரைஸ் பண்ணால் தான் 3 கேன்சல் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், 3 டைம்ஸ் பிரித்து ஒரு டைம்ஸ் காமனாக போட்டுறோம். அப்படி கிடையாது, ஹோல் பவர் 1/3ன்னு எடுக்கணும். எடுத்தால் தான் அது வரும். சரிங்களா? சேம் டைம் இதை எடுக்கிறதுக்கு எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கியூப் ரிமூவ் ஆச்சுன்னா ஹோல் பவர் 1/3 போடணும். இசட் பவர் 3 ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு இந்த இடத்த எடுத்திருக்கேன் 1 பவர் 1/3 மைனஸ் 2 பவர் 1/3. இந்த இம்பார்ட்டன்ட் முக்கியம் போட்டிருக்கல, அந்த இடத்த எடுத்து செய்கிறேன். இது தேவையில்லை நம்மளுக்கு, அல்லதில் இதில். அப்போ இசட்டு 3 கேன்சல் ஆகிடும். 1 பவர் 1/3 மைனஸ் 27 ஹோல் பவர் 1/3னா மைனஸ் 2 பவர் 3 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். அப்போ 3 அடிச்சிட்டோம்னா -2 அப்படின்னு வந்துடும். -2 அப்படின்னு வந்துடும். சாரி, -3 அப்படின்னு வந்துடும். -3 பவர் 3 தானே. அப்போ 3 அடிச்சிட்டோம்னா -3. ஓகே, குட். இப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/3 -3. ஓகே, இப்போ 1 பவர் 1/3னா உனக்கு தெரியும்ல, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தான் 1 பவர் 1/3ன்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து என்ன எழுதலாம், 1 ஒமேகா ஸ்கொயர் கமான்னு போட்டு எழுதலாம். ஓகேங்களா சொல்கிறது? 1 ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லிட்டு கமான்னு போட்டு எழுதலாம். அதோட -3 மல்டிப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு வந்து 1 ஒமேகா ஸ்கொயர் செப்பரேட் மாதிரி போட்டுக்க இன்ட்டு -3. ஒன்று மல்டிப்ளை பண்ணு. 1 இன்ட்டு -3 அடுத்து என்ன வரும், -3 ஒமேகா. நெக்ஸ்ட்டு என்ன வரும், -3 ஒமேகா ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் ரூட்ஸு, சொல்யூஷன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. வெரி வெரி சிம்பிள் சம், 5 மார்க் சம்மு. ஓகே, இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்றதை புரிஞ்சுக்கிறணும். ஒன்றுன்றது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றத எடுத்து ஈஸியாக செஞ்சுட்டேன் கணக்கு. 6th சம்மு சேம் சம்மு. இதுவும் 5 மார்க் சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் செய்ய போகிறேன். இதில் ஆன்சர் கிவன் கொடுத்துட்டான், இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இசட் -1 ஹோல் பவர் 3 + 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா சொல்கிறது? பார்த்துக்க பொறுமையாக நிதானமாக இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, குட். இப்போ சொல்யூஷன் போடுறேன். இசட் -1 ஹோல் பவர் 3 + 8 ஈக்குவல் டு 0. +8 அங்கிட்டு போனால் இசட் -1 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு -8. ஓகே, குட். அப்போ -1 × 8ன்னு எழுதலாம், அல்லது 1 × -8ன்னு எழுதலாம். 1 × -8 அப்படின்னு எழுதலாம். பிரிக்கிறது இசட் -1 ஹோல் கியூபு. ஓகே, ரைட். இந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதை தான் நான் எடுத்து செய்ய போகிறேன். இசட் -1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 1 × -8 1 × -8 அப்படின்னு எடுத்து செய்ய போகிறேன். சரியா? ரைட். இசட் கியூப் ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு 1 பவர் 1/3 -8 பவர் 1/3 -8 பவர் 1/3. அப்போ -8 பவர் 1/3 2 பவர் 3ன்னு பிரிச்சுக்கலாம். 3 கேன்சல் ஆகிடும், -2 வந்துடும். அப்போ 1 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு வந்து 1 ஒமேகா ஸ்கொயர். 1 பவர் 1/3ன்றது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்புறம் -2 மல்டிப்ளை பண்ணால் -2 -2 ஒமேகா -2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா சொல்கிறது? மல்டிப்ளை பண்ணோம்னா உள்ளே கொண்டு -2 மல்டிப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சொல்யூஷனோடையும் இந்த -1 ஆட் பண்ணணும். ஏன்னா இதை ஒன்று தனித்தனியாக எடுக்கணும்ல. அப்போ இசட் ஈக்குவல் டு -2 + 1
comma minus 2 omega plus 1, next minus 2 omega square plus 1. மேலே ஆன்சரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும், இல்லை சேஞ்ச் பண்ணி எழுதுனா எழுதிக்க. z equal to minus 1, comma 1 minus 2 omega, comma 1 minus 2 omega square, which is required solution. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரு இருக்கும். therefore hence prove அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதுங்களா அப்படின்னு பாரு. இதுவும் 5 மார்க் சம்மு, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, என்ன விட்டுறாதீங்க தம்பி. புரியுதான்னு பார்த்துக்க. இதில் முக்கியமானது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1/1/3 அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றத எடுத்து சொல்யூஷன் செஞ்சுருக்கேன், சிம்பிளாக செய்கிறக்காண்டி. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. ஓகே ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 8th சம். ஓகே குட். சொல்யூஷன் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0ன்னு சொல்லலாம், அல்லது ஒமேகா கியூப் = 1 அப்படின்னு சொல்லலாம். அதை அப்போ நம்ம எழுதி ஆகணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தட் இஸ், அதாவது ஒமேகா கியூப் = 1 அல்லது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0. அதுலேருந்து டெரிவ் பண்ணிக்க, என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். என்ன வேணுமோனா ஏதாவது 2 வச்சு ஒன்று அங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். இதிலிருந்து 1 + ஒமேகானா அங்கிட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். சப்போஸ் 1 + ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா அங்கிட்டு மைனஸ் ஒமேகா. சப்போஸ் என்ன ஒரு ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா -1. இது வேணால் யூஸ் ஆகும் நம்மளுக்கு, இந்த ஃபஸ்ட் ரோ மோட்டர்லேயே செகண்ட் ரோ மோட்டர்லேயே யூஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. குட். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோ சொல்யூஷனில். 1 - ஒமேகா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோமா. ஃபஸ்ட்டு ஒன் சொல்யூஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோமா. எடுத்துக்கிட்டோம்னா 1 - ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. அடுத்து ப்ளஸ் 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. சரி ரைட்டு. இப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா அதுக்கு பதில் அந்த இருக்குது பாரு மைனஸ் ஒமேகா. இது ரெண்டுக்கு பதிலாக ஒன்றையே இந்த ஒமேகா ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பில் இருக்குது பாரு மைனஸ் ஒமேகா அதுக்கு போடுறேன். இதில் ஒரு மைனஸ் ஒமேகா இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. இந்த மைனஸ் ஒமேகா போட்டேன், இப்போ இந்த ரீப்ளேஸ் பண்ண மைனஸ் ஒமேகா தனி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு இதில் சால்வ் பண்ணிக்கிறியா. -1 ஒமேகா -1 ஒமேகா -2 ஒமேகா ஹோல் பவர் 6. சரியா. அப்போ மைனஸை 6 டைம்ஸ் போட்டோம்னா மைனஸ் போட்டு ஈவன் நம்பர் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். இதில் பார்த்துக்க 1 + ஒமேகா அப்படின்னா என்ன வந்துடும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இதுவும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், -2 ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டையும் எடுத்துகிட்டு அதுக்கு போல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இதை டெரிவ் பண்ணிக்கன்னு சொன்னேன். இந்த இதை ஃபுல்லாக டெரிவ் பண்ணிக்கிறேன் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரில். ரைட். இப்போ 2 வந்துருச்சு. மைனஸை வந்து 6 டைம்ஸ் போட்டோம்னா மைனஸ்ன்னு போட்டு பவரில் ஆட் நம்பர் இருந்தால் மைனஸ் கிடைக்கும். ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே. அப்போ 6ன்றது ஈவன் நம்பர், ஸோ ப்ளஸ் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட்டு 2/6 அப்படின்னு வரும், ஒமேகா பவர் 6ன்னு வரும். 2/6ன்னு வரும், ஒமேகா பவர் 6ன்னு வரும். ஸோ பார்த்துக்க. அதே மாதிரி 2/6 ஒமேகா பவர் 12 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல ஈவன் பவர் இருக்கனால. அப்போ 2/6னா 20 என்னது 64. இது ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா மீன் பிரிக்கலாம். அதே மாதிரி இது என்ன செய்யலாம்டா தம்பி, 2/6 ஒமேகா பவர் 3 இன்ட்டு 4 ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 4ன்னு பிரிக்கலாம். ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 4ன்னு பிரிக்கலாம். புரியுதா சொல்கிறது. அப்படி பிரிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. அப்படி பிரித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. சரியா சொல்கிறது. அப்படி பிரித்தா என்ன ஆகும் அப்படின்ட்டா, இது ஒமேகா கியூப் 1 ஒமேகா கியூப் 1 2/6 64, இது ஒரு 64 128 அப்படின்னு வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு 64, இதுக்கு ஒரு 64. ஒமேகா பவர் கியூப் ஹோல் பவர் 4 அப்படின்னு பிரிக்கலாம் 12. அப்போ 1ன்னு ஆயிரும், 2/6ன்னு ஆயிரும், 64ன்னு ஆயிரும். அப்போ 2 64 என்ன ஆயிரும், 2 64 வந்து 128 அப்படின்னு சொல்லி ஃபினிஷிங் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும் ஆன்சர். ஓகேங்களா சொல்கிறது. ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சரியா. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. இது வந்து ஒன் ரோமன் லெட்டருக்கு நான் செஞ்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு கிலோமீட்டருக்கு செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோ.
செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா க்யூ 4 ப்ளஸ் 1 பவர் ஒமேகா பவர் 8 1 ப்ளஸ் அப் டு 1 + ஒமேகா பவர் 2 பவர் 11 2 பவர் 11 இருக்குது 2 பவர் 11 இருக்குது. சரியா? ரைட். இப்போ எனிதிங் பவர் 0ன்றது ஒன்று தானே தம்பி. அதனால் 1 + ஒமேகா அந்த ஒமேகா பவர் அடுத்து இருக்குது ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. சரி, அப்போ இங்கே ஒமேகா பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் 2 பவர் 1ன்னு அர்த்தம். அது மேலே 2 பவர் 0னா என்னது? எனிதிங் பவர் 0 1. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கனால இதை நான் இடத்த 2 பவர் 0ன்னு போட்டுக்கிறேன். இந்த ஆரோ வச்சுருக்கேன் பாரு, இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கா இந்த இடத்துல, அதை பார்த்துக்கோ, விட்டுறாத. இது 2 பவர் 1ன்னு அர்த்தம், இது 2 பவர் 0ன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 1ன்றதுக்கு பதிலாக அப்படி போட்டிருக்கேன். ஒமேகான்றதுக்கு பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த ஆரோ நிற்கி இதில் அதை 2 பவர் 0ன்னு போட்டால் 1. இது 2 பவர் 1னா 2, இது 2 பவர் 2ன்னு பிரிக்கலாம், இது 2 பவர் 3ன்னு பிரிக்கலாம். இப்படியே பிரித்தோம்னா 2 பவர் 11 வரைக்கும் வரும். அவன் பிரித்தபடி பிரிச்சிட்டேன். 2 பவர் 2 பவர் 2 பவர் சம்திங்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டா, எத்தனை டேர்ம்ஸ் ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்றது இந்த இதில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். 2 பேராக சேர்த்தினா 11 இருக்குல்ல, 0லேருந்து 11ன்னு சொல்லல 12 டேர்ம்ஸ்னு அர்த்தம். டோட்டல் டேர்ம் இப்போ 2 பவர் 11 இருக்குல்லடா, டோட்டல் டேர்ம் எத்தனை இருக்கும்னா 12 டேர்ம் இருக்கும். இப்போ நீனே இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி nth ரூட் ஆஃப் யூனிட்டியில் கொடுக்கையில் டினாமினேட்டரில் 4 இருந்துச்சுன்னா இது வரைக்கும் கொடுக்குற 0 1 2 3 அப்படின்னு குறைச்சி தானே கொடுக்குற. ஏன்னா 0 ஆட் ஆகுது, சேருது. அதில் 3 இருக்குன்னா என்ன சொல்லுவா, 0 1 2 அப்படின்னு தானே கொடுப்ப. அப்படி கொடுப்பில. அப்போ என்ன அர்த்தம், 3 இருந்தால் 2 வரைக்கும் வருது. அது மாதிரி 0 சேர்றனால, அப்போ இதில் 0 சேர்ந்துச்சுன்னா மொத்தம் இங்கே 11 டேர்ம்னு இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. ஆனால் 0 சேர்றனால 12 டேர்ம் ஆயிரும் மொத்தம். 0 இதில் சேரையில் 12 டேர்ம்னு ஆயிரும். 12 டேர்மை 2ஆக பிரித்தோம்னா 6 டேர்ம் 6 டேர்ம் தனித்தனியாக பிரிக்கலாம்.